அழைக்கின்றோம். போய் வரது போய் வந்துட்டு விட திருநீக்கம் செய்வதற்கு திரு பாணேஸ்வரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நினைவு கல்வினை திருநீக்கம் செய்து இந்த முன்பள்ளி கட்டடத்தினை திறந்து வைத்த பிரதம விருந்தினர் கனடாவிலிருந்து புலம்பெயர் மக்கள் சார்பாக வருகை தந்திருக்கும் திரு கந்தசாமி பாணேஸ்வரன் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பு விழாவினை ஞாபகப்படுத்தும் விதமாக பயன்தரு நிலம்பரத்தினை நாட்டுவதற்காக எமது பிரதேச கிராம அலுவலர் செல்வி சுஜிதா மகேந்திரன் அவர்களையும் அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி இந்திராணி மூர்த்திகுமார் அவர்களையும் அன்புடன் தருமாறு அழைக்கின்றோம். இப்பொழுது மரம் நாட்டும் வைபவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மரத்தினை எமது பிரதேச கிராம அலுவலரும் எமது பிரதேச அபிவிருத்தி உத்தியோகத்தரும் இணைந்து நாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நாயகன் தலைவர், தும்பளை மேற்கு சனசமூக நிலைய தலைவர் மற்றும் அரும்புகள் முன்வழியின் முகாமைத்துவ குழு தலைவர் திரு திருமணங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அரும்புகள் முன்பள்ளி கட்டிட சிறப்பு விழாக்கு வருகின்றிருக்கும் மதிப்புக்குரிய பிரதம விருந்தினர் பாலேஸ்வரன் அவர்களே மற்றும் சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கும் என்னுடைய பிரதேச நிர்வாக அதிகாரி அவர்களே மற்றும் எங்களுடைய பருத்துத்துறை நகரசபையின் செயலாளர் ரமேஸ்வரன் ஐயா அவர்களே மற்றும் குமாரகுலசிங்கம் ஐயா அவர்களே கௌரவ விருந்தினராக வருகின்றிருக்கும் மதிப்புக்குரிய வடமாகாண கலாச்சார உத்தியோகத்தர் சுகுணாரிணி அம்மா அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய கருத்துத்துறை கலாச்சார உத்தியோகத்தர் செல்வசுமா அவர்களே எங்களுடைய சந்தர்ப்ப நிலையத்தின் அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஜபால் அம்மா அவர்களே
சுனிதா அம்மா அவர்களே, அபிவிருத்தி ஜோதர் இந்திராணி அம்மா அவர்களே, என்னுடைய முன்னாள் தலைவர் பிரேந்திரன் ஐயா அவர்களே, செயலாளர் பீசன் தம்பி அவர்களே, பொருளாளர் அருள்மொழி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் அவருடைய உறவினர் பத்மநாப ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிப்பதோடு இங்கு ஆசிரியரை வழங்கி சென்ற என்னுடைய குருக்கள் ஐயா அவர்களே மற்றும் எங்களுடைய யோக ஆசான் ரத்னசோரி மாஸ்டர் அவர்களே, இங்கு வரவேண்டிருக்கும் பெரியோர்கள், ஆசிரியர்கள், சிறியோர்கள், விளையாட்டு வீரர்கள், எங்களுடைய மருதநோடி கலைகளுக்கும் அனைத்து வீரர்களுக்கும் என்னுடைய மக்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே இங்கே பேச வேண்டும் என்று நான் வரும்பொழுது எங்களுடைய நிர்வாக உறுப்பினர் பாண்டியன் அவர்களை அழைத்து இந்த வெயில் நேரம் கண் பேசக்கூடாத ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் வந்துவிடுவோம் சொன்னார். நான் ஒரு 12 நிமிஷம் அவரை கேட்டு பேசுவோம் என்று கேட்டேன். கெஞ்சி அவர் பரவாயில்லை என்று சொன்னார். நான் வரும்பொழுது திரும்பி என்னை கூப்பிட்டார். நீங்கள் இங்கே உண்மையை மட்டும்தான் பேச வேண்டும். சரி, எனக்கு உண்மையை பேசுகின்றேன் சொல்லி இங்கே வந்திருக்கின்றேன். உண்மையாகவே நான் யோசித்து பார்ப்போம். இந்த கும்பலை மக்களை பார்க்கும் பொழுது நான் ஒரு திரைப்படம் பார்த்த ஞாபகம் வருகிறது. காரணம் என்று சொன்னால் எல்லோரும் ஓடி ஓடி பார்த்திருப்பீர்கள். இந்த பழையவர்கள், இந்த புதுவாக்களுக்கு தெரியாமல் வந்திருக்கும். கர்ண மகாராஜாங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். நான் என்னுடைய தாயாருடன் அந்த படம் பார்க்க சென்றேன். நான் என்ன சொன்னாலும் 10 நிமிடத்துக்குள் பேசி முடித்து விடுவேன். அந்த படம் என்னுடைய தாயாருடன் போய் பார்த்திருந்தேன். அப்பொழுது பல அரசர்கள் சுற்றி நிற்கிறார்கள். அந்த ஒரு நடுவில் ஒரு குழந்தையை கொண்டு போட்டு தானாட்டு என்றார்கள். அந்த நேரத்தில் அரசர் அந்த குழந்தையை கையை காட்டி தூக்கும் பொழுது அந்த குழந்தை களத்திலுள்ள நகையை கழட்டி கொடுக்கின்றது. என்னுடைய தாயாரிடம் நான் கேட்டேன், அம்மா அந்த குழந்தையை தூக்கும் பொழுது ஏன் அந்த நகையை கழட்டி கொடுக்கின்றது? அம்மா சொன்னாங்க, அப்படித்தான்டா, அவன் தான் குழந்தை கர்ணன், அவன் கொடுக்கப்படுறவன் சொன்னான். இப்பொழுது நான் பார்த்தேன், எங்களுடைய பிரதம விருந்தினர் மதிப்புக்குரிய பாலேஸ்வரனும் அவரை போல்தான் எனக்கு தெரிகின்றது, கொடுக்கப்படுறவர் போல்தான் எனக்கு தெரிகின்றது, கொடுப்பதற்கென்றே பிறந்தவர் போல் தெரிகின்றது அந்த பாலேஸ்வரன் அவர்கள். அவரோடு நிறுத்தப்படவில்லை. இந்த தும்பலம் இருக்கிறார் மக்கள் கொடை வள்ளல் கொடுப்பவர்களை கொடைவர்கள் என்று கூறுவார்கள். அந்த வகையிலே அந்த கொடைவர்களை நான் கும்பலை மேற்கு மக்களை பார்த்திருக்கின்றேன். நேரடியாக என்னுடைய அனுபவத்தில் பார்த்திருக்கின்றேன். அதை கண்டிப்பாக நான் இங்கே சொல்ல வேண்டும். ஒரு 32 வருடங்கள் நான் இங்கே வந்திருக்கும். முதலில் நான் பார்த்திருக்கின்றேன் இந்த வைகுண்டநாதன் ருக்குமணி அவர்கள் அந்த கொடைவர்கள் தலைமுறையாக பார்த்திருக்கின்றேன். அடுத்ததாக லட்சத்தான் அழைக்கப்படும் அவருடைய பேரை என்னுடைய தாயாக மதிக்கும் லட்சத்தாளர்களை பார்த்திருக்கிறேன். அவருடைய மகன் சங்கர் அவர்களை பார்த்திருக்கின்றேன். இந்த செல்லடி காலத்தில் இனி ஒரு அழைத்து இப்படி சோம்பறியாக இருக்காது, உழைத்து சாப்பிட வேண்டும் என்று சொன்னார். உழைப்பதாக இருந்தால் பணம் வேண்டும் என்று சொன்னவுடன் 28 மணிக்கு எனக்கு பணத்தை கொண்டு வந்து விட்டார். இவர் என்ன செல்லடியில் சாக கொள்ள போகின்றார், இதை எப்படியாக தடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு சொன்னேன். என்னுடைய பூஜை பலனாக இருக்கின்றது, என்னால் வியாபாரம் செய்ய முடியாது என்று சொன்னேன். அவர் 28 மணிக்கு என்ன கூட்டிக்கொண்டு சைக்கிள் என்னை திறந்து விட்டார் வியாபாரத்துக்கு. 35 வருடமாக என்று நான் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த கொடைவர்கள் செய்த கொடை இன்று வரை நிறுத்தப்படவில்லை. 35 வருஷமாக இந்த தும்பலை நீக்குவார் மக்கள். இதில் ஒருவர் அந்த இளைப்பாறிய வங்கி முகாமையாளர் உயர்முக்கியனா என்பதை நான் மிக சந்தோஷமாக தெரிவித்துக் கொண்டு இதோடு இந்த கொடை நிறுத்தப்படவில்லை. பாருங்கள், இந்த சங்கமோலியத்தை எடுத்து பார்ப்போம். என்ன பேசினாலும் 10 நிமிடத்துக்குள் முடிந்துவிடும். நேரத்தை பார்க்கலாம். இல்லாவிட்டால் காண்டிகள் விடமாட்டார் நினைக்கிறேன். அந்த வகையிலே இந்த சங்கமோலியத்தை எடுத்து பார்ப்போம். எங்களுடைய டாக்டர் குமாரதேவி அவர்கள், நான் என்னுடைய வீட்டுக்கு வேலையிடத்திற்கிலே ஒரு அனுபவம் மரம் இஞ்சாலை கண்டுவிட்டது. அவரோடு நான் மிகவும் பிரச்சனைப்பட்டிருக்கின்றேன். அந்த மரத்தை எங்காலே எடுப்போம். உண்மையிலேயே அந்த டாக்டர் குமாரதேவி அவர்கள் அந்த சங்கமோலியத்துக்கு அந்த காணியை வழங்கியிருக்கின்றார். அவர் எங்கிருக்கின்றார், இந்த புத்தகத்தில் கண்ணனை இருக்கின்றார். அவர் அவரோடு முத்தவில்லை. அவர் அதற்கென்று ஒரு கொஞ்சம் பணத்தையும் வழங்கியிருக்கிறார். இந்த வெளிநாட்டு உறவுகள் அனைவருமே அந்த பணத்தை வழங்கி அந்த சங்கமோலியத்தை கட்டி முடித்திருக்கின்றார்கள். அங்கு பார்க்கின்றேன் பல கொடைவர்கள் கண்ணன் பரம்பரையில் வந்தவர்கள் பலரை அங்கு பார்க்கின்றேன். அதோடு நிறுத்தப்படவில்லை. இந்த வடநாயகர் ஆலயத்தை எடுத்து பார்ப்போம். அங்கு ஒரு அரங்கு கட்டப்பட்டிருக்கின்றது. அந்த அரங்குக்கும் எத்தனையோ இளைஞர்கள், என்னுடைய மதிப்புக்குரிய சுந்தரன் டாக்டர் அவர்களின் மகன் ஜனார்த்தனன் அவர்களின் தலைமையில் எத்தனையோ இளைஞர்கள் பணங்கள் வழங்கி அந்த கட்டடத்தை கட்டி முடித்திருந்தார்கள். அங்கும் நான் அந்த கொடைவர்கள் பரம்பரையினர் பார்க்கின்றேன். என்று இங்கே பார்ப்போம். எங்களுடைய மதிப்புக்குரிய பிரதமர் பாலேஸ்வரன் அவர்கள் இந்த அரங்கோல் முன்பலை கட்டுவதற்கு பணத்தை வழங்கியிருக்கின்றார்.
தானிய வழங்கியிருக்கின்றார். அவரோடு இணைந்து பாலகிருஷ்ணன் அவர்கள் வழங்கியிருக்கின்றார். சிவஞானம் அண்ணன் குடும்பத்தினர் வழங்கியிருக்கின்றார்கள். அதோடு நிறுத்தப்படவில்லை. எங்களுடைய பாலகிருஷ்ணன் நானாற்றிலே எத்தனையோ லட்சங்கள் வழங்கியிருக்கிறார் அந்த கட்டடத்தை கட்டுவதற்கு. அன்று பார்த்தோம் எங்களுடைய டாக்டர் நிர்மலாதேவி அவர்கள் வந்திருந்தார் கும்பலை சந்தன நிலையத்துக்கு. அவரை கூட்டிக் கொண்டு வந்து இந்த அருங்கோல் முன்பலையை சுற்றி காட்டினோம். இந்த முன்பலையை சுற்றி காட்டினோம். ஒரு சுற்று பார்த்து கொண்டு வந்துவிட்டு இல்லை எனக்கு 80,000 ரூபாய் பணத்தை தந்து விட்டு சென்று விட்டார். இந்த அருங்கோல் முன்பலை கட்டுவதற்கு அதோடு எங்கள் கணேசன் முன்கூட்டியிலிருந்து வந்தார். ஒரு முன்பலையை சுற்றி பார்த்தார். உடனடியாக எங்களை எழுத வேண்டும், எங்களுக்கு வயலும் எழுத வேண்டும் என்று அதற்கு முதற்கட்டு 50,000 ரூபாய் தந்து விட்டு சென்று விட்டார். அதை விட எல்லாரும் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் கேட்டார். எங்களுடைய சிறப்பு விருந்தினர் மதிப்புக்குரிய புகழரசிங்கம் ஐயா அவர்கள் அவர் கேட்டார், இந்த சிறு பிள்ளைகளுக்கு இந்த குடிநீர் வசதி என்ன செய்ய போகிறீர்கள், அதற்கு எவ்வளவு முடியும் என்று நாங்கள் சொன்ன ஒரு 80,000 ரூபாய் முடியும், நாங்கள் இருவர் அந்த பணத்தை தந்து விடுகின்றோம் சொன்னார். இங்கு கொடைகள் முடியவில்லை, எங்கும் நின்ற வண்ணமே இருக்கின்றது. அதோடு எங்களுடைய சந்தன் மாநிலத்தில் ஒரு ஆங்கில வகுப்பை திறந்த சொல்லி ஒருவர் சொன்னார், புயல் என்பவர் அதற்குரிய சில பணத்தையும் தந்தார். அந்த ஆங்கில வகுப்பும் நடந்து கொண்டிருக்கின்றது. இதோடு நிறுத்தப்படும் என்று பார்த்தால் திருமதி மலர் என்று நினைக்கின்றேன். அவன் வந்து 50,000 ரூபாய்க்கு மேலான பணத்தை வழங்கி கொண்டு சென்று விட்டார். அப்படி இந்த கொலை வள்ளல்கள் இங்கே வாழ்ந்து கொண்டே வருகின்றார்கள். இந்த தும்பலை வாழ் மக்கள் உண்மையான ஒரு பட்டிமன்றம் ஒரு பேச்சு கேட்டிருக்கின்றேன் எங்களுடைய ஜெயராஜையா அவர்களிடம். அவர் சொல்கின்றார், கர்ணன் அவர்கள் கொலை புறப்படைய கொலைவர்கள் அல்ல, அவர் கொடுத்து பழக்கமாக வந்து வழக்கமாக அவர் கொலைவர்கள் ஆகிவிட்டார் என்று நான் நினைக்கின்றேன். கொலைவர்கள் கர்ணன் அவர்கள் வழங்கிய பணம் அனைத்தும் துரியோதன மகாராஜாவின் பணமாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் எங்களுடைய தும்பலை வாழ் மக்கள் கொடுக்கும் பணம் அனைத்தும் எந்த ஒரு துரியோதன ராஜா மகாராஜாவின் பணம் அல்ல, அது அவர்கள் வேறு சிந்தி உழைத்த பணம் என்று நான் கூறிக்கொண்டு அவர்கள் செய்யும் கொலைகள் வளர வேண்டும் என்றும் கூறிக்கொண்டு உண்மையிலே கர்ணனுக்கு 2 நல்ல குணங்கள் இருக்கின்றது. ஒன்று கொடுக்கும் குணம், ஒன்று நட்புக்காக உயிரை கொடுக்கும் குணம். நாங்கள் இப்பொழுது அந்த கர்ணனின் கொடுக்கும் குணத்தை கண்டுவிட்டோம். இப்பொழுது அந்த நட்புக்காக உயிரை கொடுக்கும் குணத்தை நாங்கள் வெல்ல வேண்டி இருக்கின்றது எங்களுடைய இந்த தும்பலை மீட்பால் மக்கள். அதோடு எங்களுடைய பிரதம விருந்தினரையும் சிறப்பு விருந்தினமாகிய இருவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். மிகவும் பணியுடன் இந்த தும்பலைக்கு ஊரில் எங்களுக்கு ஒரு மாதர் சங்கத்தையும் நீங்கள் கட்டி இங்கே அமைத்து தர வேண்டும் உங்களால் இயன்றார்கள் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய பங்களிப்போடு கேட்டுக்கொண்டு வருகின்றேன். நன்றிதான். தலைவர்களை வழங்குகின்ற இந்த விழாவின் தலைவர் திரு தேவராஜன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களுடைய உரை சுற்றுரையை வழங்க பெறுமாறு பருத்துத்துறை நகரசபை செயலாளர் திரு ரமேஸ்வரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நிகழ்வுடைய தலைவர் தேவராஜன் அவர்களே, இந்த நிகழ்வுடைய திருக்கான பாலேஸ்வரன் அவர்களே, சிறப்பு விருந்தினராக வருகின்ற பருத்துறை இளைஞர் நிர்வாக உத்தியோகத்தர்களே, கௌரவ விருந்தினர்கள், தலைமைக்குரிய கலாச்சார உத்தியோகர், பண்பாட்டு திணைக்கள வடமாகாண திருமதி சுகுணாநிதி விஜயரன் அவர்களே, பருத்துறை துறை செயலக கலாச்சார உத்தியோகர் செல்வி செல்வசூனா அவர்களே, ஜாழ்காந்திய உள்ளூராட்சி உதவி திணைக்கள ஜனசமய அமைப்பு உத்தியோகர் திருமதி சீனா CSA ஜப்பார் அவர்களே, A44 கிராம செல்வி சுனிதா மகேந்திரன் அவர்களே, பிரதேச அமைப்பு உத்தியோகர் திருமதி இந்திராணி மூர்த்தி குமார் அவர்களே, முன்னாள் தும்பலை மீட்பு ஜனசங்கிய தலைவர் குலேந்திரன், செயலாளர் சானா நீல்சன், பொருளாளர் சேனா அருண்மொழி அவர்களே, அனைவருக்கும் இங்கு கூறியிருக்கின்ற மலைய செல்வங்கள், பெற்றோர்கள், நலனிற்கும் இனிய வணக்கம். இந்த தும்பலை மீட்பு ஜனசமூக நிலையமானது தன்னுடைய 67வது ஆண்டு விழாவை
கொண்டாடுகின்ற வேளையில் இந்த அறிவுகள் முன்பள்ளிக்கு ஒரு புதிய கட்டடத்தை அமைத்து அந்த விழாவையும் சேர்த்து கொண்டாடுவதை நான் மகிழ்வடைகின்றேன். என்னையும் இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினால் அழைத்ததற்கு இந்த நிர்வாகத்தினருக்கு முதலிய பங்களிப்பு செய்ய முடியும் என்பதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இந்த அறிவுகள் முன்பள்ளி கட்டடம் விழுகின்றது. நாங்கள் இந்த கட்டட விளைவுக்கு எங்களால் இயன்ற உதவிகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். உதாரணமாக இந்த முன்பள்ளிக்கு வருகின்ற வீதி புனரமைக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. மற்றது இந்த முன்பள்ளி சூழலிலே நிலத்தரக்கூடிய மரங்கள் நல்வழிய தேவையும் இருக்கின்றது. அந்த உதவிகளை என்னுடைய நகராட்சி மன்றம் பொறுப்பேற்று செய்யும் என்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியை இந்த விலையை கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் கூறி இந்த மலைய செல்வங்கள் இந்த முன்வழியிலே சிறந்த முறையிலே கல்வி கேட்டு எதிர்காலத்தில் சிறந்த நிபுணர்களாக உதவியை மீற வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. சீட்டுகளை வழங்குகின்ற பருத்தித்துறை நகரசபை செயலாளர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனைத் தொடர்ந்து எமது தும்பலமைக்கு சரசம நிலையத்தால் வருடாந்திரம் வெளியிடப்படுகின்ற சமூக நாடி சஞ்சிகை வெளியீடு இப்பொழுது இடம்பெற உள்ளது. இந்த சஞ்சிகையானது இந்த அரும்புகள் முன்பள்ளி புதிய கட்டடத்திலாவனை முன்னிட்டு ஒரு சிறப்பு மலராக வெளியிடப்பட உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சஞ்சிகையை வெளியிட்டு வைப்பதற்காக எமது சரசம நிலைய தலைவர் திரு தேவராஜேந்திரன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். முதல் சிறப்பு பேரவை பெற்றுக் கொள்வதற்காக எமது பிரதேச நாடக ஆசிரியரும் நாடக நெறியாளருமான ஆசிரியர் திரு பாவண்ணா ரமன் அவர்களை சிறப்பு பேரவை பெற்றுக் கொள்ளுமாறு மேடைக்கு இந்த சரசம நிலையத்தின் சார்பில் அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக இந்த பிற சமூக நாளை சந்தியையின் பிரதியை பெற்றுக் கொள்ளுமாறு பிரதம விருந்தினர் திரு கந்தசாமி பாலேஸ்வரன் அவர்களை அழைக்கின்றேன். அடுத்ததாக சமூக நாளை சந்தியை பெற்றுக் கொள்வதற்காக திரு சுப்பிரமணியன் குமாரகுணசிங்கம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். இதுவரை நேரமும் சமநாடி சண்டியை வெளியிட்டு வைத்த தலைவர் திரு தேவராஜேந்திரன் அவர்களுக்கு நன்றிகள். அதனைத் தொடர்ந்து சமநாடி சண்டியை வெளியிட்டு வைப்பதற்காக திரு குமாரகுணசிங்கம் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்த பிரதியை பெற்றுக் கொள்வதற்காக பருத்தித்துறை பிரதேச செயலக நிர்வாக உத்தியோகத்தர் திரு சீவரத்னம் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். பருத்தித்துறை நகரசபை செயலாளர்களை அழைக்கின்றேன். இதுவரை நேரமும் சந்திகளை வெளியிட்டு வைத்த திரு குமாரகுணசிங்கம் அவர்களுக்கு நன்றிகள். அதனைத் தொடர்ந்து பிரதம விருந்தினர் அவர்களை அழைக்கின்றோம்.
அடுத்ததாக சஞ்சிகளை பெற்றுக் கொள்வதற்காக முன்னே நாள் நகரசபை துணை தவிசாளர் அவர்களை அழைக்கின்றேன். அடுத்ததாக கௌரவ விருந்தினர் திருமதி சுகுணாலினி விஜயரத்னம் அவர்களை அழைக்கின்றேன். தொடர்ந்து பரிசுத்துறை பிரதேச செயலாளர் கலாச்சார உத்தியோகத்தர் செல்வி செல்வசுகுணா அவர்களை அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து பரிசுத்துறை நகரசபை சனசமூக அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி CSA ஜப்பான் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்த பிரதியை பெற்றுக் கொள்வதற்காக முன்னை நாள் சனசமூக நிலைய தலைவர் திரு குணேந்திரன் அவர்களை அழைக்கின்றோம். முன்னை நாள் தலைவர் திரு குணேந்திரன் அவர்களை அழைக்கின்றோம். சஞ்சிகையை பெற்றுக் கொள்வதற்காக கிராம அலுவலர் செல்வி சுஜிதா மகேந்திரன் அவர்களை அழைக்கின்றோம். தொடர்ந்து அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி இந்திராணி மூர்த்திகுமார் அவர்களை அழைக்கின்றோம். கோட்டக்கல்வி பணிப்பாளர் திரு KK ஜோகநாதன் அவர்களை அழைக்கின்றேன். நன்றிகள். இதுவரை நேரமும் சமூகநாடி சஞ்சிகளை வெளியிட்டு வைத்த முன்னாள் தலைவர் அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து சமூகநாடி சஞ்சிகளை வெளியிடுவதற்காக முன்னாள் பொருளாளர் திரு சேன அருள்மொழி அவர்களை அழைக்கின்றோம். எமது அருள்முக முன்பணி ஆசிரியை திருமதி நர்மிளா ஹரிதாஸ் அவர்களை சமூகநாடி சஞ்சிகை பிரதிநிதியை பெற்றுக் கொள்வதற்காக மேடைக்கு அழைக்கின்றோம். நன்றிகள். தொடர்ந்து முன்வரை ஆசிரியை கல்யாணி விஜயரோகன் அவர்களை அழைக்கின்றோம். திருமதி மதனி பிரேமகுணேஸ்வரன் அவர்களை அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து சனசமூக நிலைய பொருளாளர் திருமதி சந்திரவனா சிவகுமாரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக சிறப்பு பிரதியை பெற்றுக் கொள்வதற்காக முன்னாள் செயலாளர் சானா மிதுசா அவர்களை அழைக்கின்றோம். பிரபல யோகாசன கராத்தே ஆசிரியர் ரத்னசோதி மாஸ்டர் அவர்களை மேடைக்கு வருமாறு சனசமூக நிலையத்தின் சார்பில் அன்புடன் அழைக்கின்றோம். இதுவரை நேரமும் சமூகநாடி சஞ்சிகளை வெளியிட்டு வைத்த தலைவர் அவர்களுக்கும் மற்றும் விருந்தினர்கள் அனைவருக்கும் சிறப்பு பிரதிகளை பெற்றுக் கொண்ட அனைவருக்கும் இந்நேரத்தில் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக
பருத்தித்துறை பிரதேச செயலக நிர்வாக உத்தியோகர் திரு சீவரத்தினம் ஐயா அவர்களை சிற்றுரை ஆற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு பெரிய செயலாளர் தமிழக பெரிய செயலாளர் தேசிய ஐயாதான் தலைவராக இருந்த நோட்டீஸிலும் அந்த ஏற்படுத்துகிறது. அவர்கள் அவசர வேலை நிமித்தம் வர முடியாதனால் என்னுடைய இந்த கேள்வியை அவங்க படிப்பதாக நான் இந்த கேள்வியை பங்கேற்றுக் கொண்டு அந்த வகையிலே நான் இந்த நிகழ்விலே எனக்கு பங்கேற்றதை நான் பெருமையாக கருதுகிறேன். இந்த மண்கள் அருங்கள் நுண்கழி மூலா இங்கே ஒரு மூலாதாரம் வைத்துக் கொண்டிருக்கிறது பெருமையாக இருந்தது. இந்த நிகழ்வுக்கு தலைவராகிக் கொண்டிருக்கும் தலைவர் அவர்களுக்கும் பெருந்தவர்களாக கலந்து கட்டித்துக் கொண்டிருக்கும் திரு கானா பாலியன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் செயலாளர் பல்துறை நகரசபை செயலாளர் பரமேஸ்வரன் அவர்களுக்கும் ஜெர்மனியிலிருந்து இங்கே வருகிறது இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கும் மாணவர்கள் அவர்களுக்கும் கௌரவ செய்து திருமதி சுகுணாநிதி விஜயரட்னம் செல்வசுகுணா திருமதி சிஎஸ் ஜபார் திருமதி சுஜிதா மகேந்திரன் கிராம சேவையாளர் திருமதி இந்திராணி மூர்த்திகுமார் அவிக்கு உத்தியோகர் மற்றது திரு சீனா குடியேந்திரன் முன்னாள் தலைவர் சனசக நிலையம் விதூசன் முன்னாள் செயலாளர் அருண்மொழி முன்னாள் செயலாளர் அனைவருக்கும் என்னுடைய இந்த அன்பான நன்றியையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது. ஆயிரம் நட்சத்திரம் அமைத்து கண்ணாலம் வளர்ப்பதற்கு கூட ஒரு முன்வழி ஒரு இலக்கி எழுத்தறிவிப்பது அதோட சிறந்ததற்கு என்னுடைய ஆர்வங்கள் ஆர்வத்தை இந்த எழுத்தறிவிகளை பற்றி சொல்லி வைத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த முன்வழிகள் அமைக்கும் முறையத்தையே நாங்கள் கொஞ்சம் பின்தங்கி விடுவோம் போதுதான் தெரிகிறது. எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த முன்வழிகள் மிகவும் ஒரு காத்திரமான பங்களிப்பை வகிக்கின்றன. ஒரு மாணவன் என்னுடைய எதிர்காலத்தை இந்தவாக பெற விரும்புகிறாரோ அது அவர்களுடைய தொழில்நுட்பம் எங்களுடைய விருப்பம். ஆனால் அவர் முன்வழியை சேரும்பொழுது அவர்கள் எதுவுமே நிரப்பப்படாத ஒரு பிளான் பேப்பராகவோ அல்லது ஒரு வெற்றி பாத்திரமாகவோ தான் இந்த முன்வழியை அவர் வந்து சேரும். அந்த முன்வழியை அவர்